சேலத்தில் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க கூறி இளைஞர் ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காதலில் விழுந்தவர் கிணற்றிலும் விழுந்து நடித்ததால் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் கெஞ்சி கூத்தாடி பாதுகாப்பாக மீட்டனர். நடந்தது என்ன? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான 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 நாடகம் ஆயிப்போச்சு. வாடா கல்யாணம் பண்ணிக்குவீங்க. எப்படா சேஷன் விடுவாங்க? அந்த புள்ள சம்மதம் இல்லாம எப்படா சேஷன் விடுவாங்க? வாடா நீ மேலே ஏறி வந்ததால தாலி கட்ட முடியும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்க. பிராமி பிராமி பிராமி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என குணா பட ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிய இளைஞர் ஒருவர் செய்த சடுகுடு விளையாட்டுத்தான் இது. பாரு, இந்த காயத்தை போட்டு நீ பிடிச்ச இந்த பொண்ணு வேணுமா? இந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா உனக்கு? சரி புடி அந்த காயத்தை புடி, அந்த காயத்தை புடி. அந்த காயத்தை பிடிக்கவே நான் சொல்ற பேர் பாட்டு. தனது காதலியை தன்னுடன் அனுப்பி வைக்காவிட்டால் தனியாக மேல் உலகம் செல்வேன் என மதுபோதையில் கிணற்றில் விழுந்து விழுந்து போக்கு காட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள குஞ்சாண்டியூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜய். இவர் பாலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை காதலித்து வந்துள்ளார். இந்த சூழலில் மதுபோதை தலைக்கேறிய நிலையில் காதல் மயக்கத்தில் காதலியின் வீட்டின் முன்பு போய் நின்றுள்ளார். அப்போது நாம் திருமணம் செய்யலாம், உடனே வா என காதலிக்கு தூது விட்டுள்ளார். இதை கண்டு கடுப்பான பெண்ணின் பெற்றோர் விஜயை திட்டி அனுப்பியுள்ளனர். ஆனால் காதலியுடன் தான் போவேன் என அடம் பிடித்து அருகில் இருந்த விவசாய கிணற்றில் குதித்துள்ளார். யாரும் காப்பாற்ற வராததை அறிந்ததும் மேலே வந்து 4 முறை கிணற்றில் விழுந்து விழுந்து வித்தை காட்டியுள்ளார். ஏற்கனவே மதுபோதையில் இருந்ததால் 5வது முறையும் கிணற்றில் குதித்தவரால் வெளியே வர முடியாமல் தவித்துள்ளார். இதை கண்டு நமக்கு ஏன் வீண் பிரச்சனை என நினைத்த பெண்ணின் உறவினர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். அடுத்த சில நிமிடங்களில் தீயணைப்பு துறையினருடன் போலீசார் அங்கு வந்தனர். இதையடுத்து கயிறு கட்டி இளைஞரை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். ஆனால் காதலி வந்தால் தான் மேலே வருவேன் என கூறி அவர் அடம் பிடித்தார். வீம்பு பிடிக்கும் குழந்தைகளை செல்போன் காட்டி பெற்றோர் சமாதானம் செய்வது போன்று காதலியை காட்டி அந்த இளைஞரை போலீசார் சமாதானம் செய்து மீட்டுள்ளனர். நாடகம் ஆயிப்போச்சு. வாடா கல்யாணம் பண்ணிக்குவீங்க. எப்படா சேஷன் விடுவாங்க? அந்த புள்ள சம்மதம் இல்லாம எப்படா சேஷன் விடுவாங்க? வாடா நீ மேலே ஏறி வந்ததால தாலி கட்ட முடியும். பாரு, இந்த காயத்தை போட்டு நீ பிடிச்ச இந்த பொண்ணு வேணுமா? இந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா உனக்கு? தண்ணீரில் விழுந்தும் போதை தெளியாத இளைஞர் மேலே வந்ததும் சேட்டையை காட்டினார். வண்டியில் அவரை ஏற்ற முற்பட்ட போது போலீஸ் பிடித்து செல்லும் அளவிற்கு நான் என்ன தப்பு செய்தேன் என கேள்வி எழுப்பினார். பின்னர் நல்ல பிள்ளையாக கைகட்டி நின்று போலீசிடமே குட்டி ஸ்டோரி ஒன்றை கூறி போதையில் இருந்த அவர் மற்றவர்களை தலை சுற்ற வைத்தார். அதெல்லாம் தேவைப்படல, எனக்கு தேவை கிடையாது. ஆனால் குடிச்சா தப்பு தான். 10 நிமிஷம் உட்காந்து தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் தான். ஏன்னா அங்கே குதிக்கும் போதே பாதி விஷயம் மாதிரி அப்பாவுக்கு அம்மா கூட்டுறலாம் ஒரு கூட்டினா ஏற்று போகிறாங்க, ஏற்றுக்க மாட்டாருங்க. ஏன்னா யாருமே பெற்றீங்கன்னா ஒரு கையிலேருந்து ஒரு பொருள் வந்து தொடங்கி வச்சுக்கோங்களேன். அது நல்லவங்கைக்கு போனால் மட்டும்தான் அங்கே ஒரு மன சந்தோஷமா இருக்கு. கெட்டவங்க போனால் சந்தோஷம். என்ன மாதிரி அங்கே போனால் யாராவது தாங்கி பார்க்கணும், தாங்கி பார்த்து போனாங்க. கதையை கேட்டு கடுப்பான போலீசார் என்னதாண்டா வேணும் என்று கேட்க அவரும் கூலாக அந்த பொண்ணுதான் வேணும் என்றார். அத்துடன் தன்னை நீங்க கூப்பிட்டு போனால் டிடி கேஸ் போடுவீங்க என்று அப்பாவியாக கூறி அங்கிருந்தவர்களை சிரிப்பலையில் மூழ்கடித்தார்.
சரி நீ வண்டியில் வா அந்த பிள்ளை கூப்பிட்டு ஸ்டேஷன் வந்துடுவாங்க. சரி ப்ரோ, இல்லை தான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் கேஸில் போடுங்க. லூஸ் எல்லாம் இப்போ வண்டி எடுத்தால் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் போட முடியல. நீங்கள் சொல்லுங்க. வண்டி எடுத்து வண்டியில் நல்லா தான் வந்தேன். வண்டியில் நாங்கள் எடுத்துகிட்டு அதே வேளையில் இளம் பெண்ணும் தனது காதலனுடன் செல்வேன் என்று அடம் பிடித்ததால் குடும்பத்தினர் 4 அப்பு அப்பி இழுத்துச் சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஒரு வழியாக இளைஞர் விஜயை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மது போதையில் இருந்தவரை அங்கு தெளிய வைத்த போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர்.